ரயில்வே ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு. நம்மளோட டெலிகிராம் சேனல்ல செக்ஷன் கண்ட்ரோலர் 2026ஓட ஷார்ட் நோட்டீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதோட இமேஜ் வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு ரயில்வே ஆஸ்பிரண்ட் இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால அதை நான் மென்ஷன் பண்றேன். இதுல என்ன சொல்றாங்கன்னா, மொத்தமா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு 119 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஜ் பொறுத்தவரைக்கு 20ல இருந்து 33 அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ரிலாக்ஸேஷனே இருக்கும், கேட்டகரி பொறுத்து வந்து மாறும். அண்ட் முக்கியமானது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போன வருஷம் அதே தான், சேம் பேட்டர்ன். இன்னொரு முக்கியமானது என்னன்னா, இது ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 15/7/2026 தான் வந்து இதோட நம்ம ஆன்லைன் அப்ளை பண்றதுக்கான வந்து டேட் வந்து ஓப்பன் ஆகும். அதுல இருந்து நம்ம ஆன்லைன் அப்ளை பண்ணிக்கலாம். க்ளோசிங் டேட்டு 14/8/2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான். இதுக்கப்புறம் என்னன்னா ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும். அதில் என்டையரா வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன். இது இல்லாம வேற என்ன ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட சேலரி பொறுத்தளவுக்கு, அதாவது பேசிக் வந்து 35,400, கிராஸ் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55+ கிட்ட என்னன்னா சேலரி வந்து இன்க்ளூடிங் அலோவன்ஸோட ஆட் ஆகும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டேன். ஏஜ் லிமிட்டு, குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், ஒரு கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும், அவ்வளவுதான். இது பர்டிகுலரா இந்த டிகிரியா அப்படிலாம் கிடையாது, டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அடுத்து முக்கியமானது அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து சொல்லிட்டேன். சிலபஸ் பொறுத்தளவுக்கு இதுல முக்கியமா என்ன இருக்குன்னா, மேத் இருக்கும், ரீசனிங் இருக்கும். ஸோ இதுக்குள்ளதான் கொஸ்டின்ஸ் வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. 120 மினிட்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் வச்சு வந்து நான் சொல்றேன். ஒன்ஸ் ரிட்டன் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சிபேட் இருக்கும், சைக்கோ மெட்ரிக் டெஸ்ட் இருக்கும். அது முடிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து என்ன இருந்தோம்னா நம்ம என்னன்னா டிவிக்கு வந்து கூப்பிடுவாங்க. இப்ப இதை பேஸா வச்சு நிறைய இன்ஸ்டியூட் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து என்னன்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது நீங்க வந்து என்னன்னா ஒரு 3 மாசம் படிங்க, கண்டிப்பா என்ன ஆயிரலாம் அப்படின்னா ரயில்வே எம்ப்ளாய் ஆயிரலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கேன், ஆல் ஓவர் இந்தியாவுக்கு 119 வேக்கன்சி தான். ஸோ அதனால நம்மளோட சென்னை ஜோனுக்கு கம்மியாக தான் வரும். கட் ஆஃப் ரொம்ப 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 ஹையா இருக்கும். ஏன்னா சும்மா நீங்க வாட்டில் வந்து என்னன்னா ஓகே நான் படிக்க போறேன்னு சொல்லக்கூடாது. ஒரு எஃபர்ட் போடுறேன்னா அந்த எஃபர்ட்டுக்கு ஈக்குவலாக நமக்கு என்ன கிடைக்கும்னா, ரிசல்ட் கிடைச்சாதான் நம்ம போடுற எஃபர்ட்டுக்கே வந்துன்னா ஒரு பெனிஃபிட் இருக்கு. ரைட், அப்பதான் எஃபர்ட் போட தோணும். அதனாலதான் சொன்னேன், நல்ல தெளிவா கரெக்டா இருக்கும், உங்க ஜாப் எல்லாமே இருக்கும். என்னால வந்துன்னா 85க்கு மேல என்னால வந்துன்னா ஸ்கோர் வாங்க முடியும். என்னால வந்து கண்டிப்பா முடியும். 80க்கு மேலேயாவது என்னால டெஃபினட்டா வாங்க முடியும். நான் மட்டும் என்ன பண்ணுன்னா இது வந்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா நான் சும்மா சொல்ல முடியாது. எனக்கு கட் ஆஃப் போன வருஷம் 85க்கு மேலதான் இருந்தது. நீங்க எல்லாமே பாருங்க, பார்த்துட்டு என்ன பண்ணுங்கன்னா இதுக்கு ரிலேட்டட் என்ன பண்ணுங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ரயில்வே எக்ஸாம் வர வர என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம அப்ளை பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி பண்ணாதீங்க. ஏதாவது ஒன்று வந்து ஃபோக்கஸ்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த ஃபோக்கஸ்டா ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் எஃபர்ட் வந்து நீங்க கொடுப்பீங்க. அதனாலதான் சொல்லிக்கிறேன்.